Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சித்ரா பௌர்ணமினா என்ன, அதற்கான வழிபாடுகள் என்ன, என்னெல்லாம் மக்கள் பண்ணணும்? சித்ரா பௌர்ணமி ஒன்று மட்டும்தான் சித்தர்களுக்கே உரிய பௌர்ணமி. சித்தர்களுக்கு ஒரு பொங்கல் வச்சு பணிந்து வேண்டினா நம்முடைய உயிர் ஆற்றல் விரயமாகாம மேலோங்கி நிற்கும். எல்லா சித்தர்களையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணணும்னா நமது சத்யேந்திர சித்தர் பீடத்துக்கு வரணும். உலகத்திலேயே 18 சித்தர்களுக்கு தனி பெரும் முதல் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையில பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஆனைமலை சாரல்ங்கிற இடத்துல 18 சித்தர்கள் வீட்டு இருக்கிறாங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்கள் பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை வேறுபட்டிருக்கும். அதனாலதான் சுனாமி இவெல்லாம் பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடியும் பௌர்ணமிக்கு 2 நாளைக்கு முன்னாடியும் தாக்கம் அதிகமா இருக்கும். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை சிறப்பான அமாவாசை. நடக்காத காரியம், தீராத பிரச்சனை, தொழில மேன்மை அடையணும், வாழ்க்கையில வளமையா இருக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்களும் சித்தர்களை வணங்குகிற போது ரொம்ப இதமிஞ்சிய ஆற்றலை பெற முடியும். அமாவாசை பௌர்ணமி நாட்கள் துன்பம் நிகழ்ந்தால் மிக பெரியதாக கடுமையானதாக இருக்கும். அதிலிருந்து மாறணும்னா நீங்க வேற எங்கேயும் போக முடியாது. சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கும் சித்தர்களுடைய கோயில்களுக்கும் சித்தர்களுடைய பீடங்களுக்கும் தான் கண்டிப்பா போயாகும். அழுக்கு சுவாமிகள் அவருடைய சமாதியில நீண்ட காலம் சேவை செய்து கொண்டிருந்த ஒருத்தர் பரவச நிலை அடைந்து 11.5 ஆண்டு காலம் நவாசன தபம் புரிந்தவர். அவரை சமாதி பண்ணிருக்கோம். அவர்களை பணிந்து வேண்டினால் எல்லாமே கிடைக்கும். 18 சித்தர்களுக்குரிய கோவில், அதுல மையத்துல வீட்டு இருக்கிறவரு சத்யேந்திர சித்தர். நம்ம வழிபட்டால் மிகப்பெரிய மாற்றம் வந்துடும். பூமி 23.5 டிகிரி சாய்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது. அதே 23.5 டிகிரி சாய்வு தளத்தில் சத்யேந்திர சித்தர் பீடம் அமைந்திருக்கிறது. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சித்தர்களுடைய பேரருள் கருணையினால பரிபூர்ண சுகம், பரிபூர்ண நலம். சித்ரா பௌர்ணமி வரப்போகுது. சித்ரா பௌர்ணமினா என்ன, அதுக்கு நன்மைகள் என்ன, ஸோ அதற்கான வழிபாடுகள் என்ன, என்னெல்லாம் மக்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் சித்தர்களை வழிபட்டால் நம்முடைய உயிர் ஆற்றல் விரயமாகாம மேலோங்கி நிற்கும். அதில் அமாவாசையில ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசைகள். பௌர்ணமியில சித்ரா பௌர்ணமி ஒன்று மட்டும்தான் சித்தர்களுக்கே உரிய பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் சித்தர்களுக்கு ஒரு பொங்கல் வச்சு யாராவது ஒரு சித்தரை, ஏதாவது ஒரு சித்தரை மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவர்களை பணிந்து வேண்டினால் எல்லாமே கிடைக்கும். சித்தர்களை பணிந்து வணங்குகிற போது சித்தர்களுக்கே உரிய பௌர்ணமி நன்னாளில் அவங்க யாரெல்லாம் இரு கரம் கூப்பி சித்தர்களை நினைக்கிறார்களோ அவங்க அத்தனை பேர்த்துக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் தந்துடுவாங்க. நடக்காத காரியம், தீராத பிரச்சனை, தீராத வம்பு வழக்கு, ரொம்ப நாளாக இது நடக்கலை, ரொம்ப நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குது என்று சொல்லக்கூடியவர்களும் மற்றவர்களும் தொழிலில் மேன்மை அடையணும், வாழ்க்கையில் வளமையாக இருக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்களும் பொதுவாகவே எல்லாருமே பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஏழைகளுக்கு 10,000 20,000க்குள்ள பிரச்சனை இருக்கும். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு லட்சக்கணக்கில் பிரச்சனை இருக்கும். பெரிய ஆட்களுக்கு கோடிக்கணக்கில் பிரச்சனை இருக்கும். ஸோ பணம் என்பது நிதி நிச்சயமாக வேண்டும். சில காரணங்களால அது தடையாக இருக்கும். சித்தர்களை வணங்குகிற போது ரொம்ப மிதமிஞ்சிய ஆற்றலை பெற முடியும். பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே போயிடுச்சுனாலே என்ன தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் போயிடும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். அதனால தான் சுனாமி, புயல் இவெல்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடியும் பௌர்ணமிக்கு 2 நாளைக்கு முன்னாடியும் பின்னாடியும் இது தாக்கம் அதிகமாக இருக்கும். சுனாமி வந்தபோது கூட அமாவாசை இருந்தது. அமாவாசை நாட்களில் கடல் கரையில் பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் மிக உயரமாக தோன்றி வரும். கடல் அலைகள் ஆர்ப்பரிச்சு வரும். அது இப்போ நின்று பார்க்குறக்கே பயமாக இருக்கும். அமாவாசை நாட்களில் ஏதேனும் பூச்சிகள் கடிச்சா விஷம் அதிகமாக ஏறும். இன்னும் சொல்ல போனால் கூர்மையான ஆயுதங்களை வைத்து பௌர்ணமி அமாவாசையில் வேலை செய்கிறவங்க அன்று விடுமுறை விட்டுருவாங்க. கத்தி, கத்திரிக்கோள், கடப்பாறை, மண்வெட்டி அல்லது ஆசாரிகள் இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா
வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு ஏதேனும் ஒரு காயம் ஏற்பட்டால், ஏதேனும் ஒரு துன்பம் நிகழ்ந்தால் மிகப்பெரியதாக கடுமையானதாக இருக்கும். அதிலிருந்து மாறணும்னா நீங்க வேற எங்கேயும் போக முடியாது. சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கும், சித்தர்களுடைய கோயில்களுக்கும், சித்தர்களுடைய பீடங்களுக்கும் தான் கண்டிப்பா போயாகணும். இந்த சித்ரா பௌர்ணமி எல்லா சித்தர் கோயில்களிலும் விசேஷமா இருக்கும். அதுல எல்லா சித்தர்களையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணணும்னா நமது சத்யேந்திர சித்தர் பீடத்துக்கு வரணும். ஏன் அங்க வரணும்னு கேட்டா, உலகத்திலேயே 18 சித்தர்களுக்கு தனி பெரும் முதல் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையில பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஆனைமலை சாரல்ங்கிற இடத்துல 18 சித்தர்களுக்கும் மிகப்பெரிய அகண்ட கருவறையில 18 சித்தர்கள் வீட்டு இருக்கிறாங்க. அதுல மையத்துல வீட்டு இருக்கிறவரு சத்யேந்திர சித்தர். அவரை நம்ம வழிபட்டால் மிகப்பெரிய மாற்றம் வந்துடும். ஏன்னா அந்த இடமே பூமி 23.5 டிகிரி சாய்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது. அதே 23.5 டிகிரி சாய்வு தளத்தில் அந்த சத்யேந்திர சித்தர் பீடம் 18 சித்தர்களுக்குரிய உலகின் தனிப்பெரும் முதல் கோவில் என்று சொல்லக்கூடிய அந்த பீடம் அமைந்திருக்கிறது. அங்க ராஜ வடிவத்தில் 18 சித்தர்களையும் பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் சித்தர்கள் மேலாடையின்றி அப்படிதான் இருப்பாங்க. ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு முடிய வரிஞ்சு கட்டிட்டு தான் சிலைகள் இருக்கும். பட் உலகத்திலே 18 சித்தர்களுக்கு தனிப்பெரும் முதல் கோவிலான சத்யேந்திர சித்தர் பீடத்துல 18 சித்தர்களும் ராஜகலையோடு வீற்றிருப்பார்கள். மையத்துல சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய சித்த இந்திரன், சத்தியத்தின் தலைவனாக விளங்கக்கூடிய சத்யேந்திரன், குருவுக்கெல்லாம் மகா குருவாக விளங்கக்கூடிய மகாகுரு, 3 பேரும் ஒன்றுதான். அந்த ஒரு சித்தரை 3 வடிவத்தில் அங்கே தரிசிக்க முடியும். அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா, பக்கத்தில் ஒரு சமாதி இருக்கிறது, ஜீவ சமாதி. அந்த சமாதி ஸ்ரீலஸ்ரீ ரெட்டி சுவாமிகளுடையது. சத்யேந்திரருடைய சமாதி அமைந்துள்ள வேட்டைக்காரன் புதூர்ல அங்கு அழுக்கு சுவாமிகள் என்று பெயர். அவருடைய சமாதியில நீண்ட காலம் சேவை செய்து கொண்டிருந்த ஒருத்தர் பரவச நிலை அடைந்து, சித்த நிலை அடைந்து, பொள்ளாச்சியில சாக்கடை ஓரத்தில் 11.5 ஆண்டு காலம் நவாசன தவம் புரிந்தவர். சமாதி நிலைக்கு இந்த சத்யேந்திர சித்தர் பீடத்துக்கு வந்துட்டார். அங்குதான் 3 நாட்களாக அவர் சமாதி ஆனதற்கு பிறகு அறைகளை கட்டி, அந்த அறையை பூச்சி வேலையெல்லாம் முடியறதுக்கு 3 நாள் ஆச்சு. படுத்துட்டு இருந்தவர் நம்ம எந்திரிச்சு கை காலெல்லாம் வளைஞ்சுது, விரல்கள் வளைஞ்சுது. என்னடா 3 நாள் ஆயும் உடம்பு விரைக்கலையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதன் பிறகுதான் எடுத்து எந்திரிச்சு உட்கார வச்சோம். அவர் உட்கார்ந்துக்கிட்டாரு. அவருக்கும் அதே ராஜ வேடம் பூண்டு அவரை அந்த இடத்துல சமாதி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடம் அந்த மண்டலம் முழுவதும் அருளலை நிரம்பியது. 18 சித்தர்களும் வீற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவில். சத்யேந்திரர் 9 சித்தர்களின் ஆற்றலை கொண்டவர். மேலும் ரெட்டி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கிறது. அந்த இடம் 23.5 டிகிரி சாய்வு தளத்தில் இருக்கிறது. பூமி எப்படி சாய்ந்து சுழன்று கொண்டிருக்கிறதோ அதை போல சாய்வு தளத்தில் இருக்கிறது. மேலும் ஒரு அரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சமாதிக்கு மேலே இருக்கக்கூடிய பிரமிடு என்றாலே பிரமிடுக்குள்ள எந்த பொருளை வைத்தாலும் அது கெட்டு போகாது. நாம் அடிக்கடி பிரமிடு வடிவத்தில் உள்ள அந்த சமாதிக்குள்ளே போனோம்னா நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதில் சித்ரா பௌர்ணமி என்று போனால் சொல்லக்கூடிய, வெளியில் சொல்ல முடியாத எந்த நோய்கள் இருந்தாலும் அவர்களை பணிந்து வணங்குகிற போது ரொம்ப அற்புதமாக எல்லா பிரச்சனையும் தீரும். மனதுக்குள்ள பிரச்சனையா எது வேணுமோ அது கிடைக்கும். அவங்ககிட்ட போய் நல்லா மனமுருகி வேண்டணும். அருள் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, மன நலம் வேண்டுமா, அல்லது உடல் நலம் வேண்டுமா, எது வேண்டும் என்றாலும் கிடைக்கும். சித்தர்களுக்கே உரிய பௌர்ணமி நன்னாளில் சித்தர்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு பொருள்களை கொண்டு போய் அங்கு சமர்ப்பணம் செய்து உடல், மனம், உயிர் இந்த 3ஐயும் சரணடைந்து வேண்டுகிற போது அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட வளங்களை பெற்று, சித்தர்களுடைய அருளை பெற்று வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ எல்லோரும் சித்தருடைய சன்னதிக்கு செல்லுங்கள், சித்தர்களுடைய பீடத்துக்கு செல்லுங்கள், சித்தருடைய ஜீவ சமாதிக்கு செல்லுங்கள். வாழ்க்கை வளமாக அமையும். நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.